Hi friends, welcome to our channel Easy Beatrix. இன்னைக்கு இந்த வீடியோல டிஎன்பிசில இருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க நேற்று ஈவினிங். ஸோ அதுக்கான டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான டீடைல்டு வேகன்சிஸ் லிஸ்ட், அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, எந்த மாதிரியான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் நடக்க போகுது, அதே மாதிரி எந்தெந்த டேஸ் நடக்க போகுது, சிலபஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றின டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத சில டீடைல்ஸும் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 11, அதாவது நேற்று ஈவினிங் டிஎன்பிசில இருந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, அதே மாதிரி குரூப் 2ஏக்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டேட்ல இருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பீரியட் இருக்குது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி எடுத்து என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30 இருந்து செப்டம்பர் 15 ஆனால் இதில் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீங்கள் புதுசாக நீங்கள் டிஎன்பிசியில் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் டிஎன்பிசியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மறந்துடாதீங்க. அதே நேரம் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஒன் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஃபர்தர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. மற்றபடி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பர்டிகுலராக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி குரூப் 2 குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று ப்ரீலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ். ப்ரீலிம்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் தான். குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்குமே ஒரே காமன் ப்ரீலிம்ஸ் எக்ஸாமாக தான் நடக்கும். அதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1 நடக்க போகுது. 3 hours எக்ஸாம், 9:30 இருந்து 12:30. நம்ம ஏன்னா பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்றேன். மெயினா ஆல்ரெடி நீங்க நிறைய டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்காக தான் மெயினா என்னோட வீடியோஸ் இருக்கும். அதனால நான் பொறுமையா கிளியரா என்னென்ன டீடைல்ஸ் கிளியராகவே சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 hours எக்ஸாம், நவம்பர் 1. மற்றபடி மெயின்ஸ் எக்ஸாம்க்கான டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்போ ப்ரீலிம்ஸோட ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்களோ அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்காக. ஓகேவா? மற்றபடி மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2ஏ ரெண்டுத்துக்கும் தனித்தனியான இதுதான். ஓகேவா? டேட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி சிலபஸும் உங்களுக்கு தனித்தனி சிலபஸாக தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸப்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஓடிஆர் கொடுத்து அதை நான் சொன்னால ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அதை தாண்டி வேகன்சிஸ் லிஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? குரூப் 2 சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 18. ஓகேவா? ஹையர் லெவல் எக்ஸாம் அது. அதே மாதிரி லெவல் 16 வரும். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட்னு பார்த்துக்கோங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஜெண்டர் ரிலேட்டட் போஸ்ட்டும் இருக்கு. அதாவது ஜெயிலர் மென், அதே மாதிரி விமனுக்கு. ஸோ ஜெயிலர் மென்னுங்கும் போது தயவு செஞ்சு விமன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி ஜெயிலர் விமன் அப்படிங்கும் போது மென் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கு அதை அப்ளை பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம். வேகன்சிஸ் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 41 வேகன்சிஸ் இருக்கு குரூப் 2க்கு. ஓகேங்களா? குரூப் 2ஏ பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவுமே கொடுத்துருக்காங்க எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அசிஸ்டன்ட், ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த அறநிலையத்துறையில இருந்தும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. ஓகேவா? போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க 1654. ஸோ இது இந்து அறநிலையத்துறையில இருந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயினா உங்களுக்கு ஹிந்துஸ் மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதையும் நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இதில் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடிலாம் இது ஆக்சுவலி தனியா வரும். ஓகேவா? 2018-19 டைம்லலாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது அந்த டைம்ல தனியாவுக்கும் வரும். சரிங்களா? பட் இப்போ அது எல்லாமே மிக்சடாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நிலைத்துறைக்கு எக்ஸாம் தனி உங்களுக்கு பேப்பர் 2வே உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற மாதிரி வரும். ஓகே. பட் இந்த டைம் அது தனி சிலபஸ் மாதிரிலாம் இப்போல்லாம் கொடுக்கறது இல்லை. சரிங்களா? ஓகே.
ஸோ இதுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 780 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனோட இது கொஞ்சம் அதிகம் தான். ஓகேவா? இன்னும் இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்தர் அடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம டிஎன்பிசி சிடிஎஸ்சியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயுமே ஃபர்தர் அடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 1 month கேப் இருக்கு. எக்ஸாமுக்கு நவம்பர் தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில அடெண்டம் ரிலீஸ் பண்ணி வேகன்சிஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஓகேவா, ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மெயினாக ஜெயிலர் மென்க்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் முடிச்சிருந்தா 37 கொடுத்துருக்காங்க. அதர் தேன் தட் மேக்ஸிமம் 32 தான் ஏஜ் லிமிட். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி குரூப் 2A ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு மட்டும் 37 கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே 32 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏஜ் கன்செஷன் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இதுவுமே செக் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் இன்கேஸ் வந்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இதுதான் உங்களுக்கு இந்த அறநிலையத்துறை கீழே வரக்கூடியது வரும். ஓகேவா? ஸோ அதோட ஏஜ் லிமிட் 37. ஸோ போஸ்ட் கோட் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. 37 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் வைஸ் உங்களுக்கு மாறுது. இது ஜெயிலர் மென் விமன் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. குரூப் 2A அதே மாதிரி தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு மேக்ஸிமம் ஏஜ் எதுக்குமே இல்லை. ஃபார் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அதை தாண்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த போஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் கோடை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே சர்ச் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கான டீட்டெயில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த போஸ்ட் கோடுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். மெயினாக போஸ்ட் கோடு தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இல்லை போஸ்ட் கோடை நோட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பாரில் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஓவனாக நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இதை கண்டிப்பாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகபிள் தான். அதர் தேன் தட் ப்ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் 5 years நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணி இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ப்ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி தான் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் டிகிரியில் அதில் நீங்கள் பிஏ முடிச்சிருக்கணும். அதுவும் ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ அது ஒன்று. ஏன்னா இது கொஞ்சம் ஏஜ் லிமிட் அதிகம். ஏன்னா நிறைய பேர் அப்ளையும் பண்ணுவாங்க. அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. விஷன் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் போஸ்ட் அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கோட் செக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இந்த 2 போஸ்ட்டுக்குமே ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஜெயிலர் மென் ஜெயிலர் விமன் இது 2த்துக்குமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் இதுக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆனாலுமே ஃபர்தர் வெரிஃபிகேஷன் அப்போது ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் விமன். ஓகேவா? அது மறக்காமல் தாக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் அதாவது இந்த விஷன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சென்னையில் உள்ள சூப்பரிண்டென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆப்தல்மிக் ஹாஸ்பிட்டல் இந்த சென்னையில் இருக்கிற இதில் தான் நீங்கள் ஆப்தல்மிக் ஹாஸ்பிட்டல் இதில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது எல்லாருமே ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அது பார்த்துக்கோங்க. சொல்லியிருக்காங்கல்ல ஜெயிலர் மென் ஜெயிலர் விமன். ஸோ அதுக்கு விஷன் சர்டிஃபிகேட் தேவை இல்லையா? ஸோ அவங்க சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அதே மாதிரி ஆடிட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்
இந்த போஸ்ட் கோட் பாத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் நிறைய அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்ட் கோட்ல உள்ளது இது மூணுமே இந்து அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய போஸ்ட் ஆக்சுவலி. அதனால இந்தூர் லீஜனா இருக்கிறவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளிசிட்டா. அதனால அதையும் நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறது, நைட் பிளைண்ட்னஸ் இருக்கிற பர்சன்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அது மாதிரி ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தாங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதனால ஓகேவா? ஸோ இந்த பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க, கலர் பிளைண்ட்னஸோ நைட் பிளைண்ட்னஸோ இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. அதுக்கு பிறகு எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் காமன் ப்ரீலிம்ஸ் எக்ஸாம், அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம். இந்த ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 2 ரெண்டு பேருக்குமே காமன் எக்ஸாம் தான். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். குரூப் 2க்கு தனி மெயின்ஸ் எக்ஸாம், குரூப் 2A தனி மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அது செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீலிம்ஸ் எக்ஸாமோடது ஆக்சுவலி ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க செலக்ட் ஆகுறீங்களா ஆகலையான்னு பாக்குறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். ஃபர்தர் மெரிட் லிஸ்ட்டுக்கு இந்த ப்ரீலிம்ஸ் எக்ஸாமோட மார்க் ஆட் ஆகாது. எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லயும், அதாவது இந்த ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கிற எக்ஸாம் எல்லாத்துலயுமே இதுதான் ரூல். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் பிகினர்ஸ் மெயினா சொல்றேன். ஓகேவா? மற்றபடி நீங்க ப்ரீலிம்ஸ்ல கிளியர் ஆயிட்டீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுலயுமே உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும் இல்லைங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் மாதிரி தான். ஸ்கிரீனிங் சொல்றதை விட ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு சொல்லலாம். அதுல 40 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அந்த 40 மார்க்ஸ் எடுத்தாதான் பேப்பர் அந்த பேப்பர் 2 உங்களுக்கு எவாலுவேட்டே பண்ணுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 40 மார்க்ஸ் எடுக்கல, அந்த மினிமம் மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அதுதான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மெயின் ரூலே. சரிங்களா? அது மறந்துடாதீங்க. ஓகேவா? அதுதான் அந்த 5.6 5.7 சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? குரூப் 2லயும் சரி, குரூப் 2A சரி, மெயின்ஸ் எக்ஸாம்ல 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுல பேப்பர் 1ங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் தான். அது நீங்க குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கணும். எடுத்தாதான் பேப்பர் 2 உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. பட் பேப்பர் 1ல உள்ள மார்க் உங்களுக்கு ஆட் ஆகாது. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே ரூல் தான் ஃபார் குரூப் 2A சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் மெயின்ஸ் எக்ஸாமோட பேப்பர் 2 தான் டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த ரேங்கிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாலும் இதே தான். இப்போ சொன்னேன் இல்லையா? மெயின்ஸ் எக்ஸாமோட பேப்பர் 2 தான் உங்களுக்கு டிசைட் பண்ண போகுது. அதுலயுமே உங்களுக்கு இப்போ 2 பேருக்கு ஒரே மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 2 பேர்ல யாரோட குவாலிஃபிகேஷன் அதிகமா இருக்கோ அவங்க தான் மெரிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓகேவா? அது ஒண்ணு. ஒருவேளை மார்க்ஸும் ஈக்குவல், குவாலிஃபிகேஷனும் 2 பேருமே பிஇ முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த டைம்ல யாரோட ஏஜ் அதிகமோ அவங்க மெரிட் லிஸ்ட பிளேஸ் பண்ணுவாங்க. சீனியர் இன் ஏஜ். ஒருவேளை அதுவுமே உங்களுக்கு ஈக்குவலா அமைஞ்சிருச்சு. ஓகேவா? உங்களுக்கும் 30 அவங்களுக்கும் 30, உங்களுக்கும் பிஇ நீங்களும் பிஇ அவங்களும் பிஇ சேம் மார்க்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல யாரு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல வருவீங்க. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். மெயினா ஃபார் பிகினர் சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த கிரைட்டீரியாவும் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மார்ஜின்ல கவர்மெண்ட் எக்ஸாம் லூஸ் பண்ண கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க இல்லைங்களா? அதனால இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் நான் சொன்னேன் இல்லையா? அது ஒரு காமன் ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் ஃபார் குரூப் 2 குரூப் 2A. ஓகேங்களா? சிங்கிள் பேப்பரா தான் நடக்கும். 3 hours எக்ஸாம். இது OMR, அதாவது நார்மலா ஒரு OMR ஷீட் கொடுத்து ஷேட் பண்ற எக்ஸாமா தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ABCD அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேவா? இதுல ஆக்சுவலி 3 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சிலபஸ் நம்ம பார்க்கலாம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ். SSLC ஸ்டாண்டர்ட் தான். அதே மாதிரி இதுல நீங்க அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் கேட்பாங்க. ஜென்ரல் தமிழா, ஜென்ரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல எழுத போறீங்களான்னு லாங்குவேஜ் கேட்பாங்க. அது நீங்க எது கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பியூர் அண்ட் பியூர் SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நீங்க 10th வரைக்கும் உள்ள தமிழ் செலக்ட் பண்றீங்கன்னா தமிழ் ரிலேட்டடான இது புக்ஸ் சொல்றேன். ஓகேவா? 10th வரைக்கும் நீங்க செக் பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரிதான் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ப்ரோஸ், போயம், அதோட ஆதர் யாரு அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? இதுல மினிமம் 90 மார்க்ஸ் எடுக்கணும். எந்த கம்யூனிட்டினாலும் சரிதான் 90 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும். இது கட் ஆஃப் கிடையாது. 90 மார்க்ஸ் கன்ஃபார்மா எடுத்திருக்கணும். எடுத்தா ஃபர்தர் ஹோப் இருக்கலாம். ஓகேங்களா? 90 மார்க்ஸ் கம்மியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கட் ஆஃப் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த
அந்த மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 90 எடுத்தாலே கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடுவாங்கங்கிற அர்த்தம் இது கிடையாது. ஃபர்தர் கட் ஆஃப் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2க்கு மெயின்ஸ் எக்ஸாம் தனியா நடக்கும், குரூப் 2A தனியா நடக்கும். சரிங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும். ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாம்ல 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், SSLC ஸ்டாண்டர்ட் 100 மார்க்ஸ் இருக்கும். 3 hours எக்ஸாம் நடக்கும் தனியா. இதுலயுமே கன்ஃபார்மா 40 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த 40 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா பேப்பர் 2 அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. 40 மார்க்ஸ் கீழே இப்ப 39 எடுத்தா கூட நீங்க பேப்பர் 2ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாலும், ஓகேவா, எவ்வளவு மார்க்ஸ் ஒரு 150 எடுத்தாலும் 200 எடுத்தாலும் பேப்பர் 1 நீங்க எலிஜிபிள் ஆகல அப்படின்னா பேப்பர் 2ங்கிற மார்க்ஸ் கண்டிப்பா வேஸ்ட் தான். அதனால பேப்பர் 1 ரொம்ப அசால்ட்டா விடாதீங்க. ஆனா அந்த 40 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் தான், பட் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதர் தென் தட் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. கொஞ்சம் அந்த ப்ரீலிம்ஸை விட கன்ஃபார்மா டஃபா தான் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அகைன் 3 hours எக்ஸாம் தான். ஓகேவா? அது ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் சென்டர்ல நடக்கும். அது ஒன்று அதுக்கு பிறகு சொல்றேன். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது 90. அதே மாதிரி இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? 10 மார்க்ஸ் எக்ஸாம், ஐ மீன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். அது ஃபர்தர் நம்ம பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா இது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபை எழுதுற மாதிரி வரும். குரூப் 2Aக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அகெயின் பேப்பர் 1, பேப்பர் 2 தான். அதே தான், இது எல்லாமே அதே தான். ஜெனரல் ஸ்டடீஸ் எக்ஸ்ட்ராவா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு இது நடக்கும். சரிங்களா? இது மெயினா ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த பேப்பர் 2 குரூப் 2Aல உள்ள பேப்பர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிஸ் டெஸ்ட். சரிங்களா? CBT. ஓகேவா? அப்ஜெக்டிவ் தான். ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. அதனாலதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நடக்கிறாங்க. OMR இதுல இல்ல. சரிங்களா? அதாவது இந்த பர்டிகுலர் பேப்பர் 2 ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாம் ஃபார் குரூப் 2Aக்கு இல்ல. சரிங்களா? ஸோ CBT தான். ஓகேவா? அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பட் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது பழக்கம் போல டிஸ்கிரிப்டிவ் தான் மெயின்ஸ் எக்ஸாம் ஃபார் குரூப் 2A. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது இன்கேஸ் இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா கூட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்கிங் டேஸ் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்குள்ள நீங்க கால் பண்ணிக்கோங்க. இந்த டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அது பார்த்துக்கோங்க. இதை தாண்டி சிலபஸ் பார்த்தீங்கன்னா காமன் ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல வழக்கம் போல இது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயுமே காமனா இருக்கிற சிலபஸ் தான். ஓகேவா? மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். அதுதான் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி, இதெல்லாம் ரிலேட்டடா இந்தியன் பாலிட்டில இருந்து இந்தியன் எக்கனாமி, ஓகேவா, அதே மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டட், ஓகேவா, தமிழ்நாடு ரிலேட்டடா உள்ள ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பார்ட் பி பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியா தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி பார்ட் சில பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதுல இருந்து 100 கொஸ்டின்ஸ். இது கன்ஃபார்மா நீங்க ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணணும். 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள புக்ஸுக்கு பேக்ல, அதாவது ஜெனரல் தமிழ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புக் பேக்ல இருக்கிற இலக்கண குறிப்புகள் ஆகட்டும், பகுபது உறுப்பு இலக்கணம், அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பு, அதே மாதிரி பாட்டுகள் பாட்டுலாம் இருக்கும்ல, பாட்டுல உள்ள யார் எழுதுனா அந்த பாட்டு, அதே மாதிரி அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயினா கிராமர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, க்ளோசரி மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கூட கண்டிப்பா பாருங்க. அதாவது இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு ரிலேட்டடான தமிழ் வேர்டு என்ன, அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதேதான் இங்கிலீஷ்லயுமே. ஓகேவா? ப்ரோஸ், போயம், கிராமரு, பேசேஜ்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ், ஆதர் யாரு, பொயட் யாரு, இதெல்லாமே கம்ப்ளீட்டா 10th வரைக்கும் உள்ளது, அப் டு SSLC ஸ்டாண்டர்ட். ஸோ அது கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 வேற, குரூப் 2A வேற, எக்ஸப்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட சிலபஸ் காமனா தான் வரும். மேபி டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் வேரி ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதனால உங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி தான் மெயின்ஸ் எக்ஸாம் ஃபார் பேப்பர் 2 குரூப் 2 சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பாருங்க. ஓகேவா? 300 மார்க்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டுமே, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதனால உங்களுக்கு பேராகிராஃபை எழுதவும் தெரிஞ்சிருக்கணும்.
ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ப்ரீலிம்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்ஃபார்மாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்மாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சீரியஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் மார்க் ஸ்பிளிட் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? யூனிட் 1ல இருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த 9 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸோ டோட்டலாக 90 மார்க்ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதணும். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான். ஓகேவா? தெரியுது இல்ல? ஸோ ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். 5ல 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே தான் 10 மார்க்ஸ். ஓகேவா? 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 30 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல 15 மார்க்ஸ்க்கான கொஸ்டினும் இருக்கு. இதுல 3 கொஸ்டின்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். தனித்தனியா உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டோட்டலா 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அதே மாதிரி குரூப் 2A பேப்பர் 2க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். பட் டிஃபிகல்ட்டி லெவல் குரூப் 2 விட குரூப் 2A கொஞ்சம் கம்மியாகும். சரியா? அது ஞாபகத்தில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்ட் பி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் குரூப் 2A பேப்பர் 2க்கு தனியாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டா. சரியா? ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரயில்வே எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ரெடியாக தான் இருப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ் மெயினாக நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் வைக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தேன் தட் ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாமே நீங்க ஓரளவுக்கு ரெடியா தான் இருப்பீங்க. ஓவராலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் விடுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். என்னோட மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா மெயினாக நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.